Hi everyone, welcome to Netting Lit. டோனி மாரிசன் இவங்க வந்து ஒரு ஃபீமேல் தான். ஷி வாஸ் பார்ன் இன் த இயர் 1931 அண்ட் ஷி டைட் இன் த இயர் 2019. ரீசெண்டாக தான் இறந்து போயிருக்காங்க. இவங்க நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க இந்த இயர் 1993. ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர்ஸ்னால் யார் அப்படின்னா பிளாக் பீப்புள் நிறைய பேரை அமெரிக்காவுக்கு வந்து ஸ்லேவ்ஸாக கூட்டிகிட்டு வராங்க. ஆஃப்ரிக்காவில் இருக்க நிறைய பீப்புளை ஸ்லேவ்ஸாக ஆஃப்ரிக்காவிலேருந்து இங்கே அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது அந்த பிளாக் பீப்புளோட ஃபேமிலிலாம் அப்படியே அமெரிக்காவில் செட்டில் ஆகுறாங்க. ஸோ இவங்கள தான் எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர்ஸ். அமெரிக்கா அப்படிங்கும்போது அங்கே வந்து ஒயிட் பீப்புள் இருப்பாங்க. இவங்க பிளாக்காக இருக்கிறதுனால இவங்கள ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த ஆஃப்ரோ அமெரிக்கன் ரைட்டர்ஸை வந்து அந்த பிளேஸ் யூஎஸில் வந்து ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணுறாங்க, ரொம்ப ப்ரூட்டலி ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அவங்க லைஃப் ஃபுல்லாகவே. அதை எல்லாத்தையும் தான் இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர்ஸ் வந்து அவங்களோட ஒர்க்ஸில் வந்து போர்ட்ரே பண்ணுவாங்களாம். இவங்களோட ஒர்க்ஸ்குள்ளே போவோம். Toni Morrison's work is Beloved. It was published in the year 1987. இது வந்து ஒரு ட்ரைலஜியில் இருக்க ஃபர்ஸ்ட் ஒர்க். அந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து Beloved, செகண்ட் ஒன் இஸ் Paradise and the தேர்ட் ஒன் இஸ் Jazz. அண்ட் நம்ம இப்போ Belovedோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த ஸ்டோரியோட செட்டிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சின்சினாட்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸ். சின்சினாட்டி. அண்ட் இதில் 3 people தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டராக வராங்க. ஒரு மதர், ஹெர் நேம் இஸ் சேத், SETHE சேத். அண்ட் அவங்களோட டாட்டர் டென்வர், DENVER. டென்வருக்கு வந்து 18 years ஆகுது. அண்ட் இந்த சேத்தோட மதர் இன்லா பேபி ஸ்னக்ஸ். இவங்க 3 பேரும் தான் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ப்ளூ ஸ்டோன் ரோடு, அந்த ரோட்ல இருக்கிற ஒரு வீடு. அந்த வீட்டோட நம்பர் வந்து 124. அங்கே தான் இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஒர்க் நடக்கிற பிளேஸோட நேம் என்ன அப்படின்னா சின்சினாட்டி. அண்ட் இந்த சேத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா சேத் வந்து முன்னாடி ஒரு ஸ்லேவா இருந்திருக்காங்க. முதல்ல ஒரு ஸ்லேவா இருந்திருக்காங்க. இப்போ கரண்டா ஒரு குக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பொண்ணு டென்வர் அண்ட் மதர் இன்லா பேபி ஸ்னக்ஸ் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட பாஸ்ட்டை பத்தி பார்த்தோம் அப்படின்னா 15 yearsக்கு முன்னாடி சேத் வந்து அவங்களோட ஓனான பேபியை வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ஃபென்ட்டான டாட்டர், ஒரு பொண்ணு வந்து பிறந்திருக்காங்க இவங்களுக்கு. அவங்க இன்ஃபென்ட் ஸ்டேஜில் இருக்கும்போதே இந்த சேத் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேபியை வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. ஏன் மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட டாட்டருமே வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்லேவாக தான் மாறும், அதுக்கு இந்த பேபி வந்து இருக்கவே வேண்டாம், என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற வாழ்க்கையே என்னோட குழந்தை, அதுவும் இந்த பொண்ணு வந்து கஷ்டப்படுறதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து இவங்க வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த கம்யூனிட்டியில் இருக்க எல்லாருமே வந்து சேத்தை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. யாருக்குமே சேத்தை வந்து பிடிக்காது. அண்ட் சேத்க்கு வந்து இப்போ டென்வர் இவங்க கூட இருக்காங்க. இன்னும் 2 சன்ஸும் அதுக்கப்புறம் இருந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா பக்லர் அண்ட் ஹோவர்ட். இவங்கள பற்றின ரெஃபரன்ஸ் வந்து இந்த ஒர்க்கில் வந்து இல்லை. பட் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து நாவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. என்ன ஆனாங்க அப்படிங்கிறதே தெரியல. பக்லர் அண்ட் ஹோவர்ட். இப்போ சேத் கூட இருக்கிற ஒரு டாட்டர் வந்து யார் அப்படின்னா டென்வருக்கு முன்னாடி பிறந்த குழந்தை. அதை தான் இந்த சேத் வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த 3 வரும் இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சூன் வந்து அவங்களோட மதர் இன்லா பேபி ஸ்னக்ஸும் வந்து இறந்து போயிடுறாங்க. இப்போ டென்வரும் சேத்தும் தான் இந்த வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆல்சோ இந்த வீட்டில் இன்னொரு பர்சனும் இருக்காங்க. அது யார் அப்படின்னா ஒரு பேபியை வந்து சேத் வந்து மர்டர் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த பேபியோட கோஸ்டும் அதே வீட்டில் தான் இருக்குது. இது வந்து இந்த சேத் அண்ட் டென்வருக்கும் தெரியும். எப்படி அப்படின்னா அந்த ஃபர்னிச்சர் எல்லாம் திடீர்னு மூவ் ஆகுமா, பீப்புள் வந்து திடீர்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல திடீர்னு மிஸ்டீரியஸாக எஞ்சி பார்ப்பாங்களாம். இப்படி நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்கள் வந்து இந்த வீட்டில் வந்து நடக்குது. சேத்துக்கும் தெரியும் இந்த வீட்டில் வந்து ஒரு கோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பட் அவங்களால எஸ்கேப் பண்ணி வேற இடத்துக்கும் போக முடியலை. இவங்க வந்து ஒரு சாதாரண பிளாக் ஸ்லேவ்ஸாக இருந்து ஒரு குக்காக இருக்காங்க. ஸோ இந்த வீட்டை விட்டு அவங்களால போக முடியலை. அண்ட் எல்லா பீப்புளுமே வந்து சேத்தை ரிஜெக்டும் பண்ணுறாங்க. ஸோ அதனால அந்த வீட்டில் அந்த கோஸ்ட் கூட தான் இவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அனதர் ஒன் பர்சன் இருக்காங்க, பால் டி கார்னர். இந்த பால்க்கு வந்து நம்ம சேத்தை வந்து இவங்க முதல்ல ஸ்லேவா ஒர்க் பண்ணாங்கல்ல, அப்போல இருந்தே தெரியும். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்லேவா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பால் வந்து இவங்களோட வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு. சேத்தும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றாங்க. சேத்துக்கும் பால்க்கும் வந்து ரொம்ப பிடிக்குது. சூன் வந்து அவங்க வந்து ஒரு கப்பலா லீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கல, பட் சேர்ந்து அந்த வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க.
நம்ம டென்வர் இருக்காங்கல்ல அந்த பொண்ணு, அந்த டென்வருக்கு வந்து இந்த விஷயம் வந்து பிடிக்கல. டென்வருக்கு வந்து பாலையும் சுத்தமாக பிடிக்கல. அதனால அவங்களோட மதர் வந்து பால் கூட சேர்ந்து வாழ்றது வந்து நம்ம டென்வருக்கு வந்து பிடிக்கல. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, திடீர்னு இந்த பால் டி வந்து இவங்களோட வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து அந்த பேபியோட கோஸ்ட் இருக்குல்ல, அந்த பேபியோட கோஸ்ட்டை வந்து காணோம். ஒரு விஷயமும் மிஸ்டீரியஸாக எதுவுமே நடக்கலை. ஸோ அந்த விஷயத்தில் டென்வரும் சேர்த்தும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஃபாக இருக்காங்க. பால் டி வந்ததுனாலயோ என்னவோ தெரியலை, அந்த கோஸ்டோட அட்டகாசம் வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ தான் ரிலீஃபாக இருக்கிறாங்க. பட் திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வீட்டுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விமன் வந்து வராங்க. அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உங்க கூட வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் வந்து சொல்கிறாங்க. அந்த கேர்ளை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, டென்வரோட வயசு மாதிரி தான் அந்த கேர்ளுக்கும் தெரியுது. அதனால சேத் வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க. அக்ரி பண்ணிட்டு உன் பேர்லாம் என்னன்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு சொல்லுது, என்னோட நேம் வந்து பிலவட் அப்படின்னு சொல்லுது. BELOVED. அண்ட் எதுக்காக முக்கியமாக சேத் வந்து பிலவட் வந்து வீட்டில் தங்கட்டோன்னு அக்ரி பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இந்த டென்வருக்கு வந்து பேச்சு துணைக்கு இப்போ ஆளே இல்லை. இவங்க 2 பேரும் தான் தனியாக இருந்தாங்க. அண்ட் ஸோ இப்போ டென்வருக்கு வந்து அவளோட ஏஜ்லேயே ஒரு கேர்ள் இருக்கும்போது பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, நம்ம பொண்ணுக்கு வந்து கடைசியாக ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி கிடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதனால இந்த பிலவடை வந்து வீட்டில் இருக்க விடுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிலவட் அப்படிங்கிற நேம் தான் யாரோட நேம் அப்படின்னா, சேத் வந்து ஒரு கேர்ளை மர்டர் பண்ணுவாங்கல்ல அவங்களோட பேபியை, அந்த பேபிக்கு நம்ம சேத் வச்ச நேமோ என்னன்னா அப்படின்னா பிலவட் தான். ஸோ அதே நேமை தான் இந்த கேர்ள் பிலவட்னு சொல்கிறாங்க. ஒரு மிஸ்டீரியஸ் கேர்ளாக தான் இந்த பிலவட் வந்து இருக்காங்க. ஏன் மிஸ்டீரியஸாக இருக்காங்க அப்படின்னா, இந்த பிலவட்க்கு தெரிஞ்சிருக்கவே முடியாத நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிலவட்க்கு வந்து தெரியுது. இந்த சேத் இருக்காங்கல்ல, சேத்தோட பாஸ்ட் பற்றி தெரியுது, அந்த இன்ஃபென்ட் பேபியை வந்து இவங்க மர்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, என்ன மாதிரியான ஹர்டல்ஸ் எல்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணாங்க தெரியுது, எல்லாமே அந்த பிலவட்க்கு வந்து தெரியுது. தெரியும் போது இந்த விஷயம் வந்து அந்த மதர் சேத்துக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பிலவட் வந்து தங்கட்டும், ஏன் அப்படின்னா டென்வருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு தேவைப்படுது ரொம்ப, அதனால இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிலவடை வந்து வீட்டில் தங்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆல்சோ சேத்தோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பிலவட் வந்து என்னோட ஓன் டாட்டர் தான், கிரேவ்ல இருந்து எஞ்சி வந்த மாதிரி இருக்குது, பிலவட் வந்து என்னோட ஓன் டாட்டர் மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்புறாங்க. பிலவட் வந்து இந்த வீட்டுக்கு வந்தப்பறம் அவங்களோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப டிஸ்டர்பிங் கேரக்டராக இருக்காங்க. எல்லாத்தையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து நான் தான் ஓனர், எனக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சேத் வந்து எதெல்லாம் அவங்களோட பொருள் வச்சுக்கிறாங்களோ அதெல்லாம் இந்த பிலவட் எடுத்துக்கிறாங்களா, இன்க்ளூடிங் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அந்த பாலும் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பாலை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிலவட். அண்ட் அந்த டைமில் பாலுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து தெரிய வருது. என்ன அப்படின்னா, சேத் வந்து அவங்களோட ஓன் பேபியவே வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. அவருக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் ஒரு மர்டரர் கூட இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் நடக்குது. ஃபைட்டுக்கு அப்புறம் கோவத்தில் பால் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அந்த மதர் சேத் வந்து இப்போ அவங்களோட எல்லா அட்டென்ஷனையுமே வந்து பிலவட் மேலே தான் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இன்னொரு பொண்ணு இருக்காங்கல்ல டென்வர், அவங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்னோட மதர் என்ன இப்படி பிலவட் மேலே எல்லா பாசத்தையும் காட்டுறாங்க, அட்டென்ஷன் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குறாங்க, மதரோட டைம் எல்லாத்தையுமே வந்து பிலவட் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்வருக்கு வித்தியாசமாக இருக்குது. அண்ட் தென் சேத் வந்து ஒரு குக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்ல, அவங்களோட வேலை வந்து போயிடுது. அண்ட் இப்போ இவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம் வந்துடுது, ஃபுட் மணி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இப்போ டென்வர் தான் அடுத்து ஒரு வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. அண்ட் நிறைய பீப்புள் கிட்ட போயிட்டு ஹெல்ப் வந்து கேட்குறாங்க. அண்ட் ஃபைனலி டென்வருக்கு வந்து ஒரு ஜாபும் கிடைச்சிருது. அப்போ ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னா, டென்வரோட எம்ப்ளாயி அப்படின்னா வேலை கொடுத்தவங்க, அவங்க பேர் என்ன அப்படின்னா மிஸ்டர் பாட்வின். அந்த ஒயிட் மேன் வந்து சேத்தோட வீட்டுக்கு வந்து வாராரு, டென்வரை ஒர்க்குக்கு விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அண்ட் இதை கேட்டோடனே சேத்துக்கு வந்து ரொம்ப கோவமாகுது. ஏன் அப்படின்னா, இன்னொரு ஒரு ஸ்லேவ் கேச்சர் வந்து வந்துட்டான், என்னோட சில்ட்ரனை வந்து என்கிட்ட இருந்து தூக்கிட்டு போகிறதுக்காக ஒரு ஸ்லேவ் கேச்சர் வந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டிஃபரெண்ட்டாக நடக்கிறாங்க. தன்னோட பொண்ணை வந்து வேலைக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டதை வந்து அவங்களால தாங்கவே முடியலை. ரொம்ப இன்டிஃபரெண்ட்டாக பிஹேவ் பண்ணி அவங்க வீட்டில் ஒரு ஐஸ் பிக் இருக்குது. ஐஸ் பிக் அப்படின்னா ஐஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல். அந்த டூலை எடுத்து அந்த பாட்வினை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு கிரேசியான பர்சன் மாதிரி சேத்து வந்து ஆகி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ரொம்ப அடிலாம் அவருக்கு படலை. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து மறுபடியும் சுயநினைவு வருது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இவங்க வந்து நடந்துக்கிட்டாங்க. தன்னோட
பொண்ணை வந்து இப்படி ஸ்லேவாக கூப்பிட்டு போக ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே சேத்துக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பிலவட் வந்து வீட்டில இருந்து டிஸப்பியர் ஆகிடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னே தெரியாது. ரொம்ப மிஸ்டீரியஸாகவே பிலவட் வந்து டிஸப்பியர் ஆகிடுறாங்க. பால் வந்து வீட்டுக்கு திரும்பி வராரு. பால்க்கும் சேத்துக்கும் இடையில இருந்த அந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகிருது. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. பட் யாருக்குமே பிலவட் வந்து என்ன ஆனாங்க, யார் அவங்க, எங்க போனாங்க, எந்த விஷயமுமே தெரியல அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த பிலவட். லைக் பிலவட் வந்து இப்போ அந்த ஐஸ் பிக்கை வச்சு அந்த மதர் வந்து அந்த எம்ப்ளாயியை அடிக்கிறதுனால என்ன தோணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம மதர் வந்து நம்மளை வந்து ஸ்லேவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தோணி அந்த கோஸ்ட் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி தான் இந்த பிலவட். ஓகே, பிலவடோட செட்டிங் வந்து சின்சினாட்டி, சேத், டென்வர், அண்ட் அவங்களோட மதர் இன்லா பேர் வந்து பேபி ஸ்னக்ஸ், அண்ட் அனதர் ஒன் கேரக்டர் வராங்க பால் டி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து சேத்தை வந்து லவ் பண்ணுறாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து பிலவட். சேத் வந்து மர்டர் பண்ண அந்த பேபியோட நேம். சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இன் January 2010 there is a question. Seth is a character in Beloved. In July 2016 there is a question. Which story of Toni Morrison tells the breaching story of a protagonist who murders a child rather than allowing him or her to live as a slave? And the answer is Beloved. And that's it for Toni Morrison. We will meet in the next audio lecture. Thank you.